அப்படின்னா சிவன் சங்கர் மூலமாக அந்த கீதை ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கிறாரு. எப்ப கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கலியுக கடைசியில தான் கொடுக்குறாரு. அவர் அந்த கீதை ஞானத்தை துவாபர யுகத்துல கொடுக்கல. ஒருவேளை அந்த கீதை ஞானத்தை துவாபர யுகத்துல கொடுத்திருந்தா கண்டிப்பா துவாபர யுகம் கழிச்சு சத்யுகம் தான் வந்திருக்கணும். ஆனா துவாபர யுகம் கழிச்சு எந்த யுகம் வருது? சத்யுகம் வருதா இல்ல கலியுகம் வருதா? இந்த பாவப்பட்ட கலியுகம் தான் வருது. இந்த கீதை ஞானம் மூலமாக நம்ம சத்கதியை அடையிறோம். உயர்ந்த வழியை நம்மளுக்கு கடவுள் சொல்லி கொடுக்கிறாரு இந்த கீதை ஞானத்தின் மூலமாக. அதன்படி நடந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். அதனாலதான் அந்த சிவன் சங்கர் மூலமாக அந்த கீதை ஞானத்தை இப்போ இந்த சங்கம் யுகத்துலதான் கொடுத்துன்னு இருக்கிறாரு. சங்கம் யுகம் அதாவது கலியுகத்தின் கடைசியும் மற்றும் சத்யுகத்தின் ஆரம்ப காலத்தை தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்கம் யுகம் சொல்றாங்க. இந்த கலியுக கடைசியில தான் சிவன் சங்கர் மூலமாக அந்த கீதை ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கிறாரு. இந்த கலியுகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் சண்டை சத்துருவம், தூய்மை இல்லாம போயிடுச்சு. விகாரங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதா சிரதி சிரேஷ்ட தத்த தேவை சரோஜன. அதாவது மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் பண்ற அந்த கர்மத்தை தான் நம்ம அந்த மனிதர்களும் ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா கீதையில கிருஷ்ணனுடைய பேரு போட்டதுனால நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணனுடைய கர்மங்களை ஃபாலோ பண்றோம். அப்போ கிருஷ்ணனுடைய கர்மங்களை ஃபாலோ பண்றதுனால இந்த உலகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கீழ் நோக்கியா போயின்னு இருக்குது. கடவுள் கீதையில என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜெகத் விபரிவர்த்தத்தை. அதாவது கடவுளுடைய அந்த முக்கியமான அந்த மூர்த்தி அதாவது சங்கர் மூலமாக சொல்லப்படுற அந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகம் தலைகீழா மாறிடும் சொல்றாரு. துக்கம் சுகமா மாறிடும், அசாந்தி சாந்தியா மாறிடும். ஆனா இந்த கிருஷ்ணர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த கீதையை நம்ம படிக்கிறதுனால கிருஷ்ணர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிருஷ்ணரை புத்தியில உட்கார வச்சு நம்ம அந்த கீதையை படிக்கிறதுனால என்ன ஆகுது? இந்த உலகம் இன்னும் கீழ் நோக்கிதான் போயின்னு இருக்குது, மேல் நோக்கி போகிறது கிடையாது. கிருஷ்ணனுடைய ஒரு கர்மங்களையும் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் ஃபாலோ பண்றாங்க.